சேனல்ல இருந்து ரொம்ப கேட்டாங்க. நீங்க 2 பேரும் ஜோடியா ஆடுனா நல்லாருக்கும், நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வேற சில காரணங்களுக்காக எனக்கும் வந்து நானும் ஸ்ருதியும் ஒண்ணா ஜோடில ஆடுனா நல்லாருக்கும்னு எனக்கு ஒரு பாயிண்ட்ல தோணிருச்சு. தென் ஐ டிசைடட் ஓகே ஆடலாம் அப்படின்ட்டு. பட் அப்படி முடிவு எடுத்தேன் பாரு. ஐயோப்பா! சீரியல் முடியும். நேரா அங்கருந்து டான்ஸ் கிளாஸ் போவேன். பிராக்டிஸ் முடியும். வீட்டுக்கு போவேன். குளிச்சுட்டு சீரியல் ஷூட்டிங் போவேன். ஷூட்டிங் முடியும். டப்பிங் போவேன். முடிச்சுட்டு நேரா செட்டுக்குலாம் சம்டைம்ஸ் போயிருப்பேன். டான்ஸ் கிளாஸே போயிருவேன். பிராக்டிஸே பண்ணியிருக்க மாட்டேன். காம்படிஷன் ஆட போயிருவீங்க டப்பிங் சார். முடிச்சுட்டு நேரா காம்படிஷன் ஆட போயிருவேன். நெறைய தடவ ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கேன். நான் ஆக்சுவலா நான் பெரிய ஆளு சார். நான் ஸ்டேஜ்ல தான் பிராக்டிஸே பண்ணுவேன் அப்படின்ருவேன். கவுண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆன் ஸ்டேஜ்ல ஆடும்போது எனக்கு எப்பயுமே மேக்ஸிமம் அந்த ஷோல பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சில எபிசோட்ல தான் எனக்கு பின்னாடி டான்சர்ஸ் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எனக்கு முன்னாடி தான் டான்சர்ஸ் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் அவங்கள பார்த்தா ஆடி மேட்ச் பண்ணிட்டு வருவேன். அது ஒரு மாரி ரொம்ப டஃப் ஜோனா இருந்தது. ஜோடி ஆடினா எல்லாருக்கும் வெயிட் குறையும். எனக்கு ஆக்சுவலி ஜோடி ஆடி வெயிட் ஏறுச்சு. ஸ்ட்ரெஸ் ஆயி ஆமா. சுத்தமா தூக்கம் இல்லாம ஸ்ட்ரெஸ் ஆகி வெயிட் போட்டேன் பயங்கரமா.